श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति न च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे யாந்தி மங்களசூத்திரதாம். ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல இன்றைய தினம் 96வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். கீர்த்தனஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தாஹ ந பக்திரபி சக்திரதோ ந சேஷ்டா நைவானுதாபமதிரேஷ்வக்ருதேஷு கின்னு பூயானஹோ பரிகரஹ பிரதிகூலபக்ஷே. அற்புதமான ஸ்லோகம். ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம் என்பது இரண்டு அங்கங்களாக சரணாகதியில் சொல்லப்படுகின்றன. ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்றது என்னன்னா, பெருமாளுக்கு எப்பவுமே அனுகூலமாக நடந்து கொள்வோம் என்று ஒரு சங்கல்பிச்சுக்கள். நடந்துகிறதுன்றது இந்த சங்கல்ப பிரகாரம் பண்ற கிரியையில வருது. சங்கல்பம் தான் அங்கம். அந்த கிரியைன்றது அந்த சரணாகதியினுடைய பலனாக அது ஆகும். ஆகையால அதே மாதிரி எப்பவுமே ஒரு தாசனாக ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் சுவாமிக்கு அனுகூலமாக தான் எப்பவும் நடக்கணும். சுவாமிக்கு பிரதிகூலமாக அனுகூலமாக நடந்து பிரதிகூலமாகவும் நடந்துட்டான்னா என்ன பண்றது? அனுகூலமாக மாத்திரமே நடந்து கொள்ள வேணும். பிரதிகூலமாக நடந்து கொள்ளாத இருக்கிறது இருக்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி வரைச்சே ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் எம்பெருமானுக்கு எதிராக, அதாவது நாஸ்திகவாதம் பண்றது, இல்ல பெருமாளை தூஷிச்சு பேசுறது, பெருமாளை இதர தேவதைகளுக்கு சமானமா பேசுறது, இதெல்லாம் பிராதிகூல்யம். அந்த தர்மத்துக்கு விரோதமாக நடந்து கொள்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருப்போம்னு ஒரு பிராதிகூல்ய வர்ஜனமும் ஒரு சங்கல்பம். இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை தவிர வேற யாரும் கதி கிடையாது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீர்தான் புகழாக இருக்கேன்றதுல ஒன்றும் அதுல எந்த அம்சமும் ஒரு எள்ளளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட உம்மிடத்துல நீர்தான் சுவாமின்ற பாவத்தோட நான் இருக்க வேண்டியவனாக நான் இருந்திருக்கேன். தாசனாக இருக்கிற என்னுடைய கடமை. ஆனா என்னுடைய பிரகிருதி சம்பந்தத்தினால, இந்த சரீர சம்பந்தத்தினால உமக்கு அனுகூலமாக சில சமயம் நடந்துக்க முடியாத போறது, உமக்கு பிரதிகூலமான கதியிலன்னு சொன்னாக்க எம்பெருமானுக்கு சீற்றம் வரும்படியான ஒரு நிலையிலையும் நம்மளுடைய செயல்கள்லாம் அமைகின்றன. இதுதான் சத்தியமான விஷயம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது இதுதான். இத மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் ஆழ்வான். இதுக்கு முன் ஸ்லோகத்துல 95வது ஸ்லோகத்துல வரச்சே என்னுடைய பிரகிருதி சம்பந்தம், என்னுடைய கர்மா என்ன பண்றது என்பதை பத்தி சொல்ற. என்னுடைய கர்மா எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படாத, எதெல்லாம் ஆசைப்படக்கூடாத ஒரு விஷயங்களோ அதுல போய் ஒரு ஆசை, ஒரு தீவிரத்தமமான ஆசையை ஏற்படுத்துறது.
லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு ஜாதா சஹஸ்ரகுணதः பிரதிலம்பனேபி. அதெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா, ஆகையால அதுல ஆசைப்படாத என்று சொன்னாலும் கூட, இல்லை எனக்கு போகணும்னு ஆசையா, எனக்கு என்ன தப்பா நான் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னாக்கா, அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நீ அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதவனா நீ இருந்துருக்க, அதுல போய் நீ ஆசைப்படலாமா? ஏதோ 3 வேளை பட்னி இல்லாத சாப்பிட்றதுக்கு பெருமாள் கொடுத்தா போறோம்னு அதை ஆசைப்பட்டு போறோம் அப்படின்னு சொன்ன, ஏன் நான் அம்பானி மாதிரி கோட்டீஸ்வரனா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு சர்வதா அசாத்தியமான விஷயத்துல, முடியாத விஷயத்துல கூட நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசைன்றது போகவே மாட்டேன்றது. அப்படியோ ஏதோ சில முயற்சிகள் பண்ணாக்கா சபலமாச்சுன்னாக்கா மேல மேல இப்போ ஒண்ணுமே இல்லாதவங்க கூட பெரிய பெரிய கோட்டீஸ்வரனா ஆயிடுறான், எவ்வளவு பெரிய இதுவாயிடுறான். அந்த மாதிரி ஒரு கால் ஆகலாமோ அப்படின்னா ஒவ்வொரு படியிலையும் தடங்கள் தான் வருது. இந்த பரமபத சோப்பான்னு சொல்லுவார். இது ஒரு விளையாட்டு. அந்த வைகுண்ட ஏகாதசியும் போது விளையாட்டுவா. இந்த தாயக்கட்டையில போட்டு வந்தோம்னாக்கா, அந்த டைஸை போட்டு வந்தோம்னாக்கா அது காய் வச்சுட்டே போறது. எங்கேயோ போற மாதிரி இருக்கும். அந்த ஏணி வந்ததுன்னா மேல போகும். பாம்பு வாயில வந்தாக்கா அந்த பாம்பு நுனி எங்க இருக்கோ அங்க கீழே வரும். அந்த மாதிரி இங்க எப்படிடா இருக்கு அப்படின்னா, இந்த நுனியில இருந்து போய் இது கொஞ்சம் போனோம்னா சரி, மேல இருந்து போய் கீழே இறங்கி விடுறோம், இன்னும் 2 படிக்கிட்டு கீழே இறங்கி விடுறோம். அந்த மாதிரி அவ்வளவு தடங்கள் வருது. நாம எதனா ஒன்னும் ஆசைப்பட்டோம்னாக்கா, அப்படி தடங்கள் வந்தாலும் கூட ஆசைப்படுறத நம்ம நிறுத்துறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடையது. இப்ப இந்த மாதிரி இருந்துருக்கிறவன் நான் எங்க உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பகவத்கீர்த்தனம் எல்லாம் பண்ணி நான் என்னத்த பண்ண போறேன்னு தெரியலையேன்னு நினைச்சேன். அதை வியக்தமாகவே இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். கீர்த்தனஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தான பக்திரபின சக்தி அதோ நேஷா. பரமபிராப்தியாக எழுதல் இருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய நாம, அந்த பெருமானுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு அது பெரிய பாக்கியம் பண்ணிக்கணும். கீர்த்தனம், அந்த கீர்த்தனம் பண்றது இருந்துருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்றது. பகவன் நாமாவுக்கும் பகவத் ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அங்க திருப்ப வியாக்கியானத்துல சொல்ற. பகவன் நாமா அத சொல்லச்சே என்ன சொல்றன்னா, பகவன் நாமான்றது பனிப்பொன் போன்றது, பகவத் ஸ்வரூபம்ன்றது கட்டிப்பொன் போன்றது என்பதாக. பனிப்பொன் அப்படின்னாக்க இந்த பொண்ணு அது ஒரு செயல்ல ஈடுபடுத்தி அந்த பொண்ணை ஆபரணமா ஆக்கி போட்டுக்கிறது இருக்க, அது பனிப்பொன்னு சொல்றது. கட்டியா ஒரு பிஸ்கட்ல தங்கம் கொடுத்தாருனாக்கா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது கையில போட்டுக்க முடியுமா, காதுல போட்டுக்க முடியுமா, இதுல கழுத்துல போட்டுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பகவத் ஸ்வரூப அனுபவம்ன்றது ஏதோ பொண்ணை வச்சுட்டு இருக்கோன்ற மாத்திரத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். பகவத் ஸ்வரூபானுபவம்ன்றது. பகவன் நாமானுபவம்ன்றது இருக்க, அந்த நாமாவை சொல்லச்சேயே நமக்கு அப்படியே மனசு அப்படியே உருகி போயிடுறது. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவா ஹே ராமானுஜ ஜகத்ரய குரு. இதெல்லாம் முகுந்த மாலையில குலசேகர ஆழ்வார் சொல்றது. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது, மனசுல ஒரு பக்தி ஏற்படுறது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அது யாருக்கு?
பெருமாளிடத்துல உண்மையான பக்தி இருக்கிறவாளுக்கு அந்த கீர்த்தனம், அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படும். கீர்த்தன ஸ்துதி, கீர்த்தனம் அடுத்தது ஸ்துதி, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ண சொல்லச்சே அதராஹித காரு வம்சநாளா மகுடாலம்பி மயூர பிண்டமாலா ஹரிநீலசிலா விபங்கநீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணை. சுவாமி தேசிகன் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்றார். கோபால விம்சத்தியில வரது அந்த அந்திம ஸ்மரணம் எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா என்ன கேட்டேன். வேணுகோபால்னா சேவை சாய்க்கணுமா. அதராஹித சாரு வம்சநாளாக, இந்த புல்லாங்குழல தன்னுடைய திருவதரங்களுக்கு உதட்டு கீழே வச்சுண்டு அப்படி தலையை சாய்ச்சிண்டு சேவை சாய்க்கணுமா. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, இந்த சிரசுல மயில் தொகையோட சேவை சாய்க்கணுமா. அது அந்த கண்ணனுக்கு திருவாயூர்பாடியில எழுந்தருள் இருந்த கண்ணனுடைய அழகு, அதை அனுபவிக்கிறதுக்காக சொல்றது. இப்ப கூட பார்த்தோம்னாக்க காஞ்சிபுரத்துல தூப்புல் தேசிகன் புரட்டாசி சிரவணத்துல தேவப்பெருமாட மங்களாசாசனம் பண்றதுக்கோசரம் எழுந்தருளச்சே தேவப்பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுண்டு மயில் தோப்பை சமர்ப்பிச்சுண்டு சேவை சாய்ப்பேன். அது தேசிகன் ஆசைப்பட்டார், இப்படி எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி சேவை சாய்ப்பேன். ஹரிநீல சிலா விபங்க நீலா, அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அந்த இந்திரநீலக்கல்ல படந்தாக்க எப்படி அப்படியே ஒரு நீளமாக இருந்திருக்கும். ஏன்னா மேல இருக்கிற கல்ல அழுக்கு கிழக்கு இருக்கும், அந்த மாதிரி இல்லாத ஸ்வச்சமான ஒரு இந்திரநீலக்கல்ல மாதிரி இருந்திருக்க. அது அப்போ மரகத பூதர மாதிருக்காயமானம்னு சொல்லி சுவாமி மங்களாசத்தனம் பண்றார் தேவப்பெருமான் விஷயத்துல வரச்சு. அந்த மாதிரி சேவை சாய்க்கணும்னு சொல்லி பாரிக்கிறார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண செய்ய ஒரு சந்தோஷம். பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணே, இப்படி அந்த கடைசி சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரணும்னு இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுலயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தயாதேவிய 99 ஸ்லோகங்களை ஸ்தோத்திரம் பண்ற சுவாமி தேசிகன். ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த தயாதேவிக்கும் சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே தயாதேவி சொல்ற, அப்பா நீ 99 ஸ்லோகத்துல என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு, உனக்கு என்ன வேணும் அதை நான் கொடுக்குறேன் நானு அப்படின்னு கேட்கிறேன். நாதஸ்பரங்கிமபி மே த்வயி நாதனீயம் மாதர்தயமயி பருஷ்வ ததா பிரசாதம் பதாதரோ விஷகிரி பிரணயி யதாசௌ முக்தானுபூதிமிஹ தாஸ்யதி மே முகுந்தா. நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு, வேற ஒன்றும் வேண்டாம். நீ போய் இந்த திருவேங்கடமுடியாண்ட ஒரே ஒரு சிபார்சு பண்ண, என்ன பண்ண. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தா முக்தானுபூதி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அனுபவம் மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெற்புன்னு அந்த திருவேங்கட மலையில அங்க நித்திய சூரிய எல்லாமும் வந்து சேவிச்சுட்டு இருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு அனுபவத்தை யாவத்காலம் இந்த இடத்துல இந்த சரீரத்தோட இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுறதோ யாவத்காலம் அந்த காலம் வரைக்கும் அது அனுபவம் அதை கொள்ளணும் அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. வரத தவ விலோகயந்தி தன்யாக, வரத தவ விலோகயந்தி தன்யாக, பாக்கியம் பண்ணவா ஒன்ன சேவிக்கலாம். இப்படி எல்லாம் அந்த பெருமாளை சொல்லச்சேயே, அந்த ஸ்தோத்திரம் சொல்லச்சேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருது. தேவநாசன ஸ்தோத்திரம் பண்ணச்சே பாக்குற அந்த மகர்ஷியினுடைய வார்த்தை சவ்யஸ்தவ பிரிய, சவ்யஹா ஸ்தவ பிரியஹா அப்படின்னு எல்லாம் உமக்கு அந்த சஹஸ்ரநாமத்துல ஒரு பேரை மகர்ஷி கொடுத்திருக்க. ஸ்தோதே திச தவப்பிரிய ஸ்தோதா அப்படின்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு இருக்கு. ஸ்தோதான்னாக்க ஸ்தோத்திரம் பண்றவன் அர்த்தம். பெருமாளுக்கு இப்படி ஒரு திருநாமத்தை மகர்ஷி கொடுத்துட்டேன். மகர்ஷியினுடைய வாக்கு பொய்யாக கூடாதான். அப்ப பெருமாள் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டாக்க தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறவாள் எல்லாம் பைத்தியக்காரன்னு தான் சொல்லிப்பான். அது ஒரு குணமா சொல்ல மாட்டான். அப்ப பெருமாள் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு சொன்னா அவரை பைத்தியக்காரன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அதுக்காக இப்ப எனக்காக வாண்டான், நீ என் மனசுல இருந்துட்டு
உன்னை பத்தி நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கோ. சொல்லச்சே ஊராருடைய திருஷ்டியில தேசியன் ஸ்தோத்திரம் பண்றேன்னு இருக்கட்டும். ஆனா வசுதா நீர் தான் ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோதான்னு மகர்ஷி ஒரு பேர் கொடுத்திருக்காரு. அந்த பேர் வீணா போகாத போறதுக்காக, மகர்ஷியுடைய வார்த்தை பொய்யாகாமல் இருக்கிறதுக்காக அவந்தேயத்துவம், அந்த மகர்ஷியினுடைய வாக்கு பொய்யாகாமல் பண்ணு. அப்ப என்னிடத்துல இருந்துட்டு நீயே ஸ்தோத்திரம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லச்சேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. நமஸ்கிருதி வேதனேஷு, ஒவ்வொன்றும் ஒரு முதிர்ந்த நிலை. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். அந்த பெருமாள் கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போனாக்கா போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். வரதா வரதான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ரங்காரங்கான்னு சொல்லிட்டு போனோம்னாலே போறோம். நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு குவாலிபிகேஷனும் வேணாம். ததபேட்சைய இன்னும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு வரிசை, அது எப்படி பெருமாளுடைய குணங்களை கொஞ்சமான தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றது இருக்கு, அதுதான் ஸ்தோத்திரம்ன்றது. அதை காட்டிலும் இன்னும் அடுத்த ஸ்டேஜ்ல வர்றதுதான் நமஸ்காரன்றது. இந்த நமஸ்காரன்றது சரணாகதி உள்பட ஸ்துதி நமஸ்கிருதி, அந்த எம்பெருமானிடத்துல தன்னையே சமர்ப்பிக்கிறது உள்பட சொல்லக்கூடியது நமஸ்காரன்றது. அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. அதுல எத்தனையோ விதமான அந்த நமஸ்காரங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த நமஸ்காரம் பண்றதுலயோ நமஸ்கிருதி வேதனேஷு, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேதனம்ன்றது. வேதனம்ன்றது உபாசனம். உபாசனம்ன்றது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் என்பதாக சொல்ற. ஒரு எண்ணெய மேலேந்து இப்படி கொட்டினமான சிந்தினமானாக்க அந்த தார இடைவெளி இல்லாமல் அப்படியே நீள அப்படியே ஒரு கோடா வந்துட்டு இருக்கும். அது இதே ஜலத்தை குத்தினா அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி அவிச்சின்னமாக தடங்கள் இல்லாமல் எம்பெருமான தியானம் பண்றது இருந்துட்டு இருக்க, அதுதான் நினைக்கிறது இருக்க, அதுதான் தியானம் வேதனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனக்கு இதுல எதுலையுமே புத்தி போலையே, நான் என்ன பண்ணுவேன்? நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தான, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும்ன்ற விஷயத்துல ஒரு ஸ்ரத்த இல்லை. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற விஷயத்திலையும் எனக்கு ஸ்ரத்த இல்லை. அவனை நமஸ்காரம் பண்ணணும், அவனை உபாசனம் பண்ணணும்ன்றதுலயும் ஸ்ரத்தையும் இல்லை, பக்தியும் இல்லை. ஸ்ரத்தான பக்தி ரபி, அப்பா எனக்கு பக்தியும் இல்லை, என்ன பண்றது? இது ரெண்டும் இல்லாத போயிடுச்சுல. சக்தியானா இருந்துட்டு இருக்கா, எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசையா தான் இருந்துட்டு இருக்கு, 32 வாட்டி பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு, குனியவே முடியல. நான் என்னத்த விழுந்து சேவிக்கிறது? சக்தியானா இருக்கா? சக்தியும் இல்லை. சக்தி ரத்தினா சக்தியும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்லாத உடம்புல சக்தி இல்லாட்டா போட்டோம், ஒரு இச்சையானா இருக்கணுமோ இல்லையோ? அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹே கோபாலக, ஹே கிருபா ஜனநிதே, ஹே சுந்த கன்யாபதேன்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும். ரமாதைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன ஸ்ரீகநாத நாராயணா என்றெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும்ன்ற ஒரு ஆசையானா எனக்கு இருக்கா அப்படின்னா ஆசையும் இல்லை. என்னடா இப்படி இருக்கு? சக்திரதோ நேஷா நைவானுதாபமதி ஏஷு அக்ருதேஷு கின்னு, இப்படி ஒண்ணுமே இல்லாத போயிட்டா கூட அதுக்கு கூட ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா, ஐயோ நம்மளால பண்ண முடியலையேன்ற ஒரு வேதம். மொத்தம் வேத பாராயணம் பண்ணிட்டு போறா, ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கு வேத பாராயணம். அது பார்க்குறோம், ரசிக்கிறோம், கேட்கிறோம், அதனால ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. ஆனா உள்ளேயே உள்ளூர ஒரு குறை இருக்கு. ஐயோ நமக்கும் இந்த மாதிரி வேத பாராயணம் பண்ண முடியலையே, இப்படி அருளி செயல் கோட்டியில சேர்ந்து இருந்துட்டு நமக்கு சொல்ல தெரியலையே, இப்படி சோத்திர பாட்டங்களை அனுசந்தானம் பண்ண தெரியலையே, இப்படி பகவன் நாமாவை பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு எண்ணமாவது எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் இல்லையா.
நைவானுதாபமதிரேஷு அகிருதேஷு ஏஷு அகிருதேஷு. எங்க எதை சொல்ற அப்படின்னா நாம சங்கீர்த்தனம், ஸ்தோத்திரம், நமஸ்கிருதி, பெருமாள்ல நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறமா அந்த உபாசனம், இப்படி இதனாலும் இவைகள்லாம் நம்மளால பண்ண முடியலையேன்னு சொல்லி அதுக்காக ஒரு அனுதாபம், வேதனையான படுறமா அப்படின்னா அதுவும் இல்லப்பா எனக்கு என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி ஒரு பிரகிருதி இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க சொல்லச்சே விஷ்ணு புராணத்துல காளியன் சொல்ற ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது இந்த இடத்துல. அந்த காளிங்க மத்தனம் இருக்காங்க, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்க வச்சு. அகாசுரன், வத்சாசுரன், இப்படி எத்தனையோ அசுரர்கள்லாம் வர, கம்சனால ஏவப்பட்ட அசுரர்கள், அத்தனை அசுரர்களையும் பூதனையிலேருந்து ஆரம்பிச்சு, சகடாசுரர்ல இருந்து ஆரம்பிச்சு கேசி பரியந்தமா இருக்கக்கூடிய மொத்த அசுரர்களையும் கண்ணன் வதம் பண்ணிட்டேன். இதே காளியனும் அந்த மடுவுல இருந்துட்டு, அந்த பொய்கையில இருந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய மாடுக்கெல்லாம் தன்னுடைய விஷத்தை கக்கி மாடு அந்த கோபர்கள் எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட காளியனை வதம் பண்ணல. காளிய மர்தனம் தான் பண்ணே தவிர வதம் பண்ணல. அந்த வதம் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெரிய யுத்தம் நடக்கிறதாம். அந்த காளியனுக்கோசரம் அதுக்கு அங்கேருந்து குதிச்சுட்டேன், இந்த மடுவுள்ள குதிச்சுட்டேன் கண்ணன். அங்க பக்கத்துல ஒரு கதம்ப மரம் இருக்கு, அந்த கதம்ப மரத்துல இருந்து மேல நின்று இருக்கு, இங்கதான் இவனாலதான் மொத்த சிரமமும் ஏற்படுறதுன்னு ஒண்ணு அந்த மரத்து மேல இருந்து வீழ்ந்து குதிச்சுட்டேன். உள்ள போன கண்ணன் வரவே இல்லை. எவ்வளவு பெரிய கண்ணன் வரவே இல்லை. மேல பார்த்தோம்னாக்க அந்த மேல நீர் குமிழ்தான் வரதே தவிர கண்ணனே வரல. மொத்த பேரும் பார்த்து ஐயோ என்னாச்சு தெரியல கண்ணன் திரும்பி வருவானா மாட்டானா தெரியலையே. இந்த தீர்த்தத்தை சாட்டா ஜந்துக்கள் எல்லாமே பிராணனை விட்டுருத்து. இது தீர்த்தத்திலேயே மூழ்கி இருந்துட்டு இருக்கான். இந்த கண்ணனுக்கு என்னாச்சு தெரியலையே. பார்த்தா மணிக்கணக்கில் ஆச்சு வெள்ள வரல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் போய் பலராமரை போய் கூட்டிட்டு வர, பலராமர் கூட்டு வந்த கோபர்கள் எல்லாம் போய் கூட்டு வர, யசோத ஓடி வர, நந்தகோபுரம் வர, மொத்த பேரும் வர, எல்லாரும் கண்ணுள்ள விழுந்திருக்கிற கண்ணன் தெரியல. வெறுமோ ஒரு கொப்பளமா ஒரு ஜலம் நீர் குமிழிதான் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டே இருந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாரும் கையை பிடிச்சு அவனுக்கும் பெருமாளுக்கும் அந்த கண்ணனுக்கும் காளியனுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. உடம்பு சுத்திட்டாங்க. சுத்திட்டு அதை விட்டு வெளியே வரவே முடியல அவரால. அவதாரிய பவான் பூர்வன் கோகுலே துசுராங்கனா கிரீடா அங்க வரே அந்த கோபிகள்லாம் ஐயோ என்னாச்சோ தெரியலையேன்னு வேதனைப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்போட்டயாமாசு ததா கிருஷ்ணா நாகஸ்வரதே போஜம் தச்சப்த சிரவணாட்சாசு நாகராஜோ விபாகனது. அந்த பாம்பை பிடிச்சுக்கிறேன், அந்த பாம்பனுடைய கழுத்தை பிடிச்சுக்கிறேன். இதை பண்ணாக்க அது வால் எடுத்து சடால் சடால்னு அடிக்கிறது. அது சடால் சடால்னு அடிச்சாக்க அந்த இடத்துல அந்த மடுவில் இருக்கிற ஜலம் மொத்தம் அப்படியே குழம்பி போயிருது, ஒரே கலங்கி போறது, அப்படியே அலையா போறது. என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும். அப்ப பார்த்து ஆஸ்போட்டியம் மொச்சையா மாச ஸ்வதேகம் போகி பந்தனாசே. அப்போ இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. கண்ணா நீ சாதாரண மனுஷனானா, நீ சாட்சாத் சிவன் நாராயணன் தானே, நீ போய் ஒரு மனுஷனாட்டு பாம்பு அப்படியே மொத்தம் சுத்தின்னு அது உள்ள கட்டுண்டு நிக்கிறைய, உன்னால முடியாதுதான் அப்படின்னு அது சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பாம்பனுடைய பந்தம் அந்த சுத்தின்றதுல இருந்து அப்படி பிடிச்சி தள்ளிட்டு அதுல இருந்து வெளியில வந்துட்டு அந்த காளியினுடைய தலை மேல காலை வச்சு அவர் நர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ காளியனுக்கு அவனுடைய கர்வம்லாம் அடங்கி போயிடுறது. தம் விபுக்ன சிரோக்ரீவம் ஆசேபிய ஸ்னுதசோனிதம் விலோக்கியம் கருணம் ஜக்முஹு தத்பத்னியோ மதுசூதனம். அப்படியே அவன் தலை தாழ்ந்து போச்சு.
தலை தாழ்ந்து போயிட்டு அந்த உடம்பு மொத்தம் அந்த அதனுடைய பிடியிலேருந்து வெளியில வந்துட்டோம், கழுத்து போயிட்டு தலை போயிட்டு சாந்தி போச்சு. அடுத்தது அது வசந்தான் பண்ணிவிடும். ஒவ்வொன்று பாம்புக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல உயிர் இருக்கும். பாம்புக்கு வால்லாம் அடிச்சோம்னு வச்சுக்கோமே, வால் அடிச்சாக்கா வால் துண்டிச்சா கூட பாம்பு ஜீவிக்கும், பாம்புக்கு ஒன்றும் ஆகாது. தலையில ஒரே ஒரு அடி போட்டா கூட, தலையில போட்டோம்னாக்கா ஒரு அடி போட்டா பாம்பு ஒண்ணு செத்து போடும். அந்த மாதிரி தலையை போய் பிடிச்சுன்றதை பார்த்த உடனே அடுத்தது இந்த பாம்பு போயிட போறதுன்றது அந்த நாக பத்னிகள் மொத்த பேரும் தெரிஞ்சுட்டா அவ மொத்த பேரும் மடிப்பிச்ச கேட்கிறார் அந்த கண்ணங்கத்துல. கொபன்ன கோப வீரியோயம் கொபவான் பவனாஸ்தேய பிரீதித்வேஷோ சமோத்கிருஷ்ட கோச்சரோ பவதோத்யஜ புவனேஷ ஜெகநாத மகாபுருஷ பூர்வஜ பிராணாஸ்தியகதி நாகோயம் பத்ரபிக்ஷாம் பிரயட்சணான்னு கேட்கிறார். எத்தனை பெருமாளுடைய திருநேமத்தை சொல்லி கூப்பிடுறா பாருங்க. புவனேஷ ஜெகநாத மகாபுருஷ பூர்வஜ, புவனேஷ லோகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்க ஜெகநாத, மொத்தத்துக்கும் ரட்சகனாக இருந்திருக்க மகாபுருஷ பூர்வஜ, எல்லாத்துக்கும் ஒண்ணு அவதரித்தவராக இருந்திருக்க பிராணா அயம் நாகா பிராணாஸ்தியகதி. இன்னும் கொஞ்சம் போட்டு தலையா மேற்சேர்னாக்கா இந்த நாகம் பிராணம் போயிடும். பத்ரபிக்ஷாம் பிரயட்சமா அவ மடிப்பிச்ச கேட்கிறான். நாங்க மொத்த பேரும் இவன் போயிட்டான்னாக்கா, இந்த காளியர் போயிட்டான்னாக்கா நாங்க எங்க மொத்த பேருக்கும் வைதவியம் வந்துடும். ஆகையால எங்களுக்கு பத்ரபிக்ஷ கொடுத்து சுமங்கலி பிரார்த்தனை பண்றா, நாங்க இருக்க முடியாது. பிராணாஸ்தியகதி நாகோயம் பத்ரபிக்ஷா பிரதீயதாம். பத்ரபிக்ஷான்னு சொல்லு. வேதாந்த வேத்திய தேவேஷ துஷ்டதைத்திய நிபர்ஷனா பிராணாஸ்தியகதி நாகோயம் பத்ரபிக்ஷா பிரதீயதான்னு பத்ரபிக்ஷா கொடுன்னு அத்தான பேரும் கஞ்சரா பெருமாண்டத்துல சரணாகதி பண்றா. அப்படி சரணாகதி பண்ணுச்சு அந்த காலை அமுக்கின்னு இருக்கிறத கொஞ்சம் அப்படி லேசா விடுறேன். அப்ப அதை விட்ட உடனே காளியும் ஸ்தோத்திரம் பண்றோம். ஸ்தோத்திரம் பண்ணச்சு தொம்பரஸ்வம் பரஸ்யாத்தியான் தொம் ஸ்வத்தக பரம் ஸ்வத்த பராத்மகான்னு அந்த பெருமாளை ஏமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவ சொல்ற, நீதான் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்க. சோகந்தே தேவதேவேஷ நாச்சநாதவு ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியமான கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமான். ஒன்னு சோகந்தே ஹே தேவதேவேஷ ந அர்ச்சனாதவு ஸ்துதௌ நச்ச, உண்மை பூஜிக்கிறதுக்கோ உண்மை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ நான் சாமர்த்தியம் படைத்தவனாக நான் இல்லை. அப்ப என்ன ஸ்தோத்திரம் பண்ணல, என்ன பூஜிக்கல, ஒன்னும் பண்ணலன்னா உன்னை எப்படிடா ரட்சணம் பண்றது அப்படின்னு கேட்டா, உன்னிடத்துல கிருபைன்னு ஒண்ணு இருக்க, தயம் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமா. உன்னிடத்துல இருக்கக்கூடிய கிருபை தய ஒன்ன மாத்திரம் மனசுல நினைச்சுண்டு என் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்ணணும் என்று காளியன் பிரார்த்தனை பண்ண மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற ஸ்வகீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தான. இப்படி உம்மை ஸ்தோத்திரம் பண்றதுலயோ உம்முடைய நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கோ உம்மை பத்தி நினைக்கிறதுக்கோ தியானம் பண்றதுக்கோ நமஸ்காரம் பண்றதுக்கோ இதுல எனக்கு ஸ்ரத்தையும் இல்லை, இச்சையும் இல்லை, பக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை. இதெல்லாம் இல்லாட்டா கூட அனுதாபமாவது இருந்துருக்கா, ஐயோ என்னால பண்ண முடியலன்னா அதுவும் இல்லை. நைவானுதாபமதிரேஷ்வகிருதேஷு கின்ன. இங்க முதல் இதுவாக சொல்றது பிராயஷ்சித்தத்துல சொல்லச்சே, எதனா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோமானாக்கா அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோர் முகாத்துன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இது முதல்ல அனுதாபம், ஐயோ நாம இந்த தப்பை பண்ணிட்டோமேன்னு சொல்லி வேதனை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணலன்னாக்கா ஐயோ இந்த நல்ல காரியத்தை பண்ண முடியாது போயிட்டுன்ற ஒரு வேதனை இருக்கும். சொக்கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருத்தின்னு சொல்லச்சு நமக்கே கூட தான் தோன்றது. இந்த பெருமாளுடைய உற்சவம், தேவ பெருமாளுடைய உற்சவம் அப்பப்போ ஒவ்வொரு சமயம் நினைக்கிறோம். பார்த்தோம்னா சில சமயங்களில் பார்த்தோம்னா போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா ரெட்டப்புறப்பாடு, அமாவாசை இன்னைக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து அற்புதமான ரெட்டப்புறப்பாடு. அந்த மாதிரி ஒவ்வொரு உற்சவம் புறப்பாடெல்லாம் நினைச்சு பார்க்குறோம். பெருமாள் எழுறதும் தாயார் எழுறதும் இது ஆச்சரியமா அந்த ஒரு திவ்ய தம்பதிகளுடைய சேவை இதெல்லாம் நினைச்சு பார்க்குறோம். ஐயோ அந்த சேவை நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கமான சில பேருக்கு இருக்கு. அந்த ஏக்கமும் இல்லாதவாக இருந்துட்டு இருக்கிறவா அனுதாபம்.
அந்த அனுதாபமும் இல்லாதவளாக, ஐயோ சில சமயங்கள்ல தயாசத்துக்கு சொல்றோம், இன்னைக்கு தயாசத்துக்கு சொல்ல முடியாத போயிட்டேன்னு சில அந்த காலத்துலலாம் நான் பார்த்திருக்கேன். சில மகான்கள்லாம் ஒரு தைனந்திரிகமாக நித்தியமா இந்த தேசிய ஸ்தோத்திரத்துல வரிசையா ஆரம்பிச்சு மொத்தத்தையும் அநேகமா பல ஸ்தோத்திரங்கள்ல நிச்சயமா அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி என்னைக்கான இப்ப மகாபிரதோஷம் வந்துடுறது, அப்ப ஸ்தோத்திர பாடம் கூட சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, இன்னைக்கு மகாபிரதோஷம் வந்துடுறது, இன்னும் தயாசத்துக்கு முடியல, நானு அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு பட்டு போயிடுவா. அப்படி எல்லாம் ஒரு ஸ்தோத்திரானுசந்தானம் பண்றது, பகவான் நாம சங்கீர்த்தனம் இப்படி எல்லாம் பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி என்னைக்கான பண்ண முடியாத போயிட்டுன்னா ஐயோ பண்ண முடியலையேன்ற ஒரு வேதனையான இருந்துருக்கும். அந்த வேதனையும் எனக்கு இல்லை. நைவானுதாபமதிரேஷு அகிருதேஷு கிண்ணு பூயானஹோ பரிகரஹ பிரதிகூல பக்ஷே. அந்த பிராதிகூல்ய வர்ஜனம்னு ஒண்ணு சொல்றமே, அந்த பிரதிகூல பட்சம் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு எதிரான நிலைன்றது இருக்க, அதுக்கு அதாவது பெருமாளுக்கு சீற்றம் வரும்படியாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு, பெருமாளுடைய சீற்றத்துக்கு அதுக்கு அங்கம் மாதிரி நிறைய காரியங்களை நான் பண்றேன்னு அர்த்தம். இந்த காரியங்கள்லாம் பண்ணினோம்னாக்க பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும். இந்த காரியங்கள்ல என் புத்தி போக மாட்டேன்றது, எனக்கு இச்சையும் இல்லை, ஆசையும் இல்லை, சங்கல்பமும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கு இந்த விஷயங்கள்லாம். சரி விபரீத இதுக்கு, ஆனா விபரீதத்திலயா புத்தி போயிட்டு இருக்கு. தர்மத்ருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜ்ஞமனுதாபலவோஜ்ஜிதம் மாம் வைதானசூகரபதே சரணாரவிந்தே சர்வம் சஹேனனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம். பூஸ்தியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அங்க பார்த்து சொல்லச்சே பூமி பிராட்டியின் இடத்துல சொல்லி, நீ கொஞ்சம் பரிந்துரை பண்ண, சிபார்சு பண்ண, பெருமாள் என்னை அங்கீகரிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னான். இப்போ ஒன்னுட என்ன விசேஷம் இருந்துட்டு இருக்கு, என்னன்னு சொல்லி உன்னை அங்கீகரிக்க பண்றது அப்படின்னா, தர்மத்ருகம், தர்மத்துக்கு முதல் எதிரியாக நான் தான் இருக்கேன். நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதும் இல்லை, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதோட மாத்திரம் இல்ல, தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா அனுமந்தாவான்னு சொல்லி சொல்றது. யாரானா ஒரு நல்ல காரியத்தை பண்ணான்னாக்கா அதை கேட்டோம்னாலே அந்த தர்மம் பண்ண புண்ணியம் வரதான். அது அது பண்ற தர்ம காரியம் பண்றதை பார்த்து சரஸ்ருதோவா திருஷ்டோவான்னு சொல்லிருக்கு. அனுமந்தா நல்ல காரியம் தான், இதை நீ பண்றேன்னு சொல்லி அது அங்கீகாரம் பண்ணா கூட நமக்கு அந்த தர்மத்தினுடைய பலன் வருதுன்னு சொல்லியிருக்கு. நான் அப்படி எதனா பண்றேன்னா ஒன்றும் பண்ணல, நானும் செய்யல, பிரத்தையார் தர்ம காரியத்தின் பண்றதையும் செய்ய விடாது நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தர்மத்துக்கு நான் எதிரியாக நான் இருந்துட்டு இருக்கேன். சகல துஷ்கிருதி சார்வபௌமம், லோகத்துல எதெல்லாம் செய்யக்கூடாத செயல்னு ஒரு வரையறை செய்யப்பட்டுள்ளனவோ அவை எல்லாவற்றையும் செய்பவனாக நான் இருக்கின்றிருக்கேன். துஷ்கிருதி சார்வபௌமனாக இருக்கின்றிருக்கேன் நானே. ஆத்மானபிஜ்ஞம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கல, சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கேன், இந்த ஆத்மா சுதந்திரமா இருக்குன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன். அனுதாபலவோஜ்ஜிதம் மாம், சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையே, இப்படி எல்லாம் இருக்குமேன்னு ஏதான கொஞ்சமான இதுக்கு அனுதாபப்படுறமா அப்படின்னா அதுவும் இல்லை. அததான் நைவானுதாபமதிரேஷ்வகிருதேஷு கிண்ணோ, இப்ப எனக்கு இப்படி இவைகள்லாம் பண்ணலையேன்ற விஷயத்திலையும் அனுதாபம் இல்லாதவனாக இருந்திருக்கிற மாமபி என்னையும் கூட வைதான சூகரபதே, வைதான சூக்கரன்றது யஜ்ஞவராக மூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவருடைய சரணாரவிந்தத்துல சமர்ப்பயத்தையும் சர்வம் சகே, நீ என்ன அவனுடைய திருவடியில என்ன சேர்ப்பிக்கணும்னாக்கா உனக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும்.
இப்படியா நீ ஒத்திதான் உன்னுடைய க்ஷமா ஒண்ணுதான் முடியும், ஒன்னால மாத்திரம்தான் முடியும்னு அங்க இடத்துல போய் அந்த பூமி பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ற. அந்த மாதிரி இதெல்லாம் தேசிகனுடைய கிருதிகள்லாம் பார்த்தோம்னா அந்த ஆழ்வாருடைய சீசுக்தி, ஆழ்வானுடைய சீசுக்தி, ஆளவந்தார் சீசுக்தி, இன்னும் என்ன மகர்ஷிகளுடைய சீசுக்திகள்ல சொன்னதை அதுகளை அடியொற்றி இருந்துருக்கோம். அதுக்கு மேலேயும் சில விஷயங்களை சாதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இதுதான் கவியினுடைய ஒரு மகத்துவம். கிண்ணு பூயானஹோ பரிகரஹ பிரதிகூல பட்சே, என்னிடத்துல இருக்கக்கூடிய பரிகரங்கள் எல்லாமே பிரதிகூல பட்சே, உமக்கு அனுகூல பட்சத்துல இல்ல, உங்களுடைய நிலைக்கு எதிர்மறையான விஷயத்துல என்னிடத்துல நிறைய ஒரு சாமகிரிகள்லாம் இருக்கின்றன. என்ன பண்றது, என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்ற. இதன் மூலமாக ஆழ்வான் தெரியப்படுத்துறது என்ன என்று கேட்டேன். அவருக்காக சொல்லல இந்த வார்த்தை, நமக்கு தான் சொல்றோம். நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு புத்தியும் போக மாட்டேன்றது, எச்சையும் இல்லை, பக்தியும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, எல்லாம் இருந்துருக்கு. ஐயோ இது பண்ணாத போயிட்டோமேன்னு வேதனையும் படாமல் வேதனைப்படாதவும் நாம இருந்துருக்கோம். இப்படி இருந்தா எப்படிதான் பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுது? இந்த மாதிரி நிலையிலேருந்து நம்மளை மாத்தி அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றதுல ஒரு ஈடுபாடு, எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுல ஒரு உற்சாகம், பெருமாளை நமஸ்காரம் பண்றதுல ஒரு ஊற்றம், அந்த பகவானை தியானம் பண்ணச்சே வரக்கூடிய ஒரு அதுல ஒரு சந்தோஷம், இது எல்லாவற்றையும் அந்த எம்பெருமான் நமக்கு கொடுத்து நம்ம அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனை தான் நாமும் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்துட்டேன். ஒரு ஆழ்வானுடைய சீதோக்திகள் ஒவ்வொன்றிலையும் ஒரு விசேஷம் இல்லாத இருக்கவே இருக்காது. ஏதோ சொன்னதையே திரும்பி சொல்றன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அனுபவம். அந்த மாதிரி அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு ஸ்ரத்தா ந பக்திரபி சக்திரதோ ந சேச்சா நைவானுதாபமதிரேஷு அகிருதேஷு கிண்ணு பூயானஹோ பரிகரஹ பிரதிகூல பட்சே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.